அன்னவயர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம். இந்த பாசுரத்தின்படி அரங்கநாதனுக்காக ஆண்டாள் திருப்பாவை 30 பாசுரங்களையும் தான் பாடினாள்னு தெரிகிறது. பாசுரத்தில் அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம்னு உள்ளது. ஆனால் திருப்பாவையிலே எந்த திவ்ய தேசத்தை பற்றின பிரஸ்தாவமும் கிடையாது. அப்படி இருக்கிறச்சே எப்படி அரங்கனுக்குன்னு பாசுரத்திலே சொல்லலாம்? அப்படியே சொல்றதாக இருந்தாலும் கண்ணனுக்கென்னா சொல்லியிருக்க வேண்டும். அவள் ஆசைப்பட்டதே கண்ணனுடைய திருக்கைகளை பற்ற. அதை பற்றி வாரணமாயிரத்திலே ஸ்பஷ்டமாக ஆண்டாளும் சாதிக்கிறாள். நாரணன் நம்பி மதுசூதன் நடக்குன்னான் வாரணமாயிரம் சூலவளம் செய்துங்கிற பாசுர அவதாரிகையிலிருந்தே பெரியவாச்சான் பிள்ளையும் கண்ணன்வான் வந்து கைப்பிடித்ததாக ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார். அப்படி இருக்கச்சே அரங்கனுக்கு 30 பாசுரம் பாடினார்னு எதற்காக சொல்ல வேண்டும் என்கிற முக்கியமான சந்தேகம் எழும். அதை முதல்ல சமாதானத்தை பிளலோகஞ்சியர் தனியன் வியாக்கியானத்திலே ரொம்ப அழகாக தான் சாதிக்கிறார். ஆண்டாள் இயல்பாக இருந்தது பூமி பிராட்டி, அவதரித்தது ஆண்டாளாக. அவள் ஆசைப்பட்டது கண்ணனை. ஒரு பக்கத்தில் ஆண்டாளா பிறக்கச்சி ஆசைப்பட்டது கண்ணன பெருமானை. இயல்பாக பூமி பிராட்டியாக இருந்தாள். அப்பொழுது ஆசைப்பட வேண்டியது கண்டிப்பாக வராக பெருமானத்தான். பூமி பிராட்டி என்பாள் வராக பெருமானுக்காக, ஆண்டாள் என்கிற அவதாரம் ஸ்ரீகிருஷ்ணனுக்காக. ஆனால் இந்த 2 பேரையும் நேரே ஆண்டாள் கண்டு கழிக்க முடியாது. வராக அவதாரமும் வேற காலத்திலே, கிருஷ்ண அவதாரமும் வேறு காலத்திலே. அதனால இந்த 2 அவதாரங்களையும் பூமி பிராட்டியாகவும் ஆண்டாளாகவும் ஆசைப்பட்டவள் தன்னுடைய பாசுரத்திலே அழகா சாதிக்கிறாள். இந்த 2 பேரும் ஆறுங்கிறத பற்றி. பாசிதூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. இப்போ வராகாவதாரம் பண்ணவன் திருவரங்கச் செல்வன் கர்த்த ஸ்பஷ்டமாக தாமுகப்பும் பதிகத்திலே சாதிக்கிறாள் ஆண்டாள். அதே போல கண்ணனம்பெருமானை பற்றியும் செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மைப் பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் என்கிற அந்த பதிகத்தினுடைய கடைசி பாசுரத்திலே இதில் பெருவார்த்தைங்கிறது கிருஷ்ண சரமஸ்லோகத்தையே குறிக்கும். அந்த சரமஸ்லோகத்தை சொன்னவன் திருவரங்கர் தாம் பணித்தன்னு சேர்ந்தபடியால் அப்போ கீதாச்சாரியனாக இருந்து சரமஸ்லோகம் சொன்னதும் ரங்கநாதன்கிறத அறுதியுட்டுட்டாள். அதோடு மட்டுமல்லாமல் கண்ணனே ரங்கநாதன்கிறதை கண்ணாளங்கோடித்து கண்ணிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கமே என்று கண்ணனா ருக்மிணி பிராட்டிய திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டான். அந்த எம்பெருமான் வர்த்திக்கிற தேசமும் ஸ்ரீரங்கமே. இன்னும் இப்போ 3 இடம் பார்த்தோம். கீதாச்சாரியனா சரமஸ்லோகத்தை கொடுத்ததும் ரங்கநாதன்னு பார்த்தோம். கண்ணனா ருக்மிணி பிராட்டிய திருக்கல்யாணம் பண்ணிட்டதும் ரங்கநாதன்னு பார்த்தோம். வராகப் பெருமானாக பூமி பிராட்டி இடர்ந்தெடுத்ததும் ரங்கநாதன்னு பார்த்துட்டோம். அப்போ இயல்பா பூமி பிராட்டினாலும் வராக பெருமான் ரங்கநாதன் தான். ஆண்டாள் அவதாரம்னு பார்த்து கிருஷ்ணன்னாலும் ரங்கநாதன் தான். ஆக எப்படியுமே இந்த வராக பெருமானையும் கண்ணனையும் ரங்கநாதனாகவே ஆண்டாள் கண்டபடியால் ஒரு பக்கத்திலே விபவாவதாரத்தை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள முடியாதபடியாலையும் தான் பாடினது அத்தனையுமே ரங்கநாதனுக்கென்னு கொள்ள தட்டில்லை என்றுதான் பிளலோகஞ்சியர் தன்னுடைய வியாக்கியானத்திலே சாதிக்கிறார். ஆசைப்பட்டது கண்ணனையாக இருந்திருக்கலாம், வராகனையாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு பிரதிநிதி ரங்கநாதன். பிரதிநிதி ரங்கநாதன்னு பாட்டில் இருக்கான்னா இப்படி என் விண்ணப்பித்த தாமுகக்கும் பதிகத்தின் பாசுரங்கள் அதன்படி வராகனும் கண்ணனும் எம்பெருமான் திருவரங்கன். அந்த ஆண்டாள் அரங்கனை எப்படி அனுபவித்தாள்னு பார்க்கறதுக்கு இன்று நாம் கூடியுள்ளோம். மற்ற ஆழ்வார்களுக்கும் அரங்கனுக்கும் தொடர்பு இருக்கலாம். ஆனால் ஆண்டாளுக்கும் அரங்கனுக்கும் தொடர்பு பாசுரத்தாலே மங்களாசாசனம் பண்ணின தொடர்பு மட்டும் இல்லாமல் கைப்பிடித்த மணாட்டிங்கிற தொடர்பு. ஒருத்தியத்தானே திருக்கல்யாணம் பண்ணி கொண்டான் ஸ்ரீரங்கநாச்சியார்னு பார்க்கிறோம். அவனுக்கென்னே பிறந்தவள். ஆனால் பூமண்டலத்திலே ஒரு பெண்ணாக பிறந்து அதுவும் புஷ்பச்செடி திருத்துழாய் செடிக்கருகிலே தோன்றி பெரியாழ்வாராலே வளர்க்கப்பட்டு ஒரு மகள் தன்னை உடையேன் உலகன் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான் ஒரே மகளத்தான் பெற்றேன். அவளும் தன்னுடைய கையிலே வளை குலுக்கி ரங்கநாதனை திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட பெருமானும் பேருவகையோடே பெரியாழ்வாருக்கு அருளப்பாழிட்டு சாதித்து நம் மணாட்டியான பூமிப்பிராட்டின் அவதாரமான சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாளை
மூடு பல்லக்கிலே எழுந்தருளப் பண்ணி கொண்டு வாரும் என்று பெரிய பெருமாளுடைய அருளப்பாடாக பெரிய பெருமாளுடைய அந்தரங்க பரிகரங்களும் வந்து வரவேற்க ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து பெரியாழ்வார் புறப்பட்டார். வாத்திய கோஷங்களோடே முன்னாடி பல பேர் ஆண்டாளுடைய விருதுகளை சொல்லிக் கொண்டு போக சூடிக் கொடுத்த நாச்சியார் வந்தாள், பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வந்தாள், திருப்பாவை பாடிய நாச்சியார் வந்தாள், பாடவல்ல நாச்சியார் வந்தாள் என்று ஒத்தொத்தரா முன்னாடி விருது சொல்லிக் கொண்டு போக பல்லக்க கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தினுடைய கரையிலே நிறுத்தி பெருமானும் தன் 10 கொத்து பரிவாரங்களையும் அனுப்புவித்து சுடர்வு கொண்டு மாலப்பிரசாதங்களையும் அனுப்புவித்து ஆண்டாளை கௌரவித்து தனக்கு நேரே திருமணத்தூண்களுக்கு அருகே கொண்டு வந்தான். ஆண்டாளும் உள்ளே சென்றாள். தம் பாதேன அத்தியாரோகதி என்று கோட்டுக்கால் கட்டில் மிதித்து ஆரோகணித்து ஆதிசேஷ பர்யங்கத்திலே தன் திருவடிகளை இட்டு பெரிய பெருமாளுடைய திருவடிகளை நீவினாள். கேசவ நம்பிய கால் பிடிப்பார், கேசவ நம்பிய தீண்டினாள், அவனோடே சேர்ந்து நித்திய கைங்கரியத்திலே இருந்தாள் என்பதுதான் நம்முடைய சம்பிரதாயத்திலே குரு பரம்பரையிலே காட்டப்பட்ட சரித்திரம். ஐக்கியாபத்தி மோட்சம் அல்ல, சாமியாபத்தி மோட்சம். அவனுக்கு இருக்கிற குணங்களிலே சிலவற்றை நாமும் பெறுகிறோம். ஆண்டாளும் எதை பெற்றாள். எப்படியுமே அவள் புறப்பட்டு வந்ததே அந்த இடத்திலிருந்து தான். ஆனால் இன்னைக்கு புதுசா ஆண்டாள் பெற வேண்டியதற்கு ஒன்றுமில்லை. கொஞ்ச நாள் நமக்காக மறந்த ஆண்டாளாக இருந்தால் மறுபடியும் பூமி பிராட்டியாக தனடிச்சோதியான பரமதத்துக்கு எழுந்தருளினால்னு சரித்திரம். இது ஆண்டாளுடைய அற்புதமான சரித்திரம். இப்பொழுது ஆண்டாள் தன்னுடைய நாச்சியார் திருமொழியிலே தான் பெருமானை எப்படி அனுபவித்தாள்ங்கிறதை ஒரு 10 பாசுரத்தாலே பெரியவாச்சான் பிள்ளை காட்டி கொடுத்தார். தாமுகக்குன் தங்கையில் சங்கு என்ன தொடங்குகிற 10 பாசுரம் மாலே மணிவண்ணா பாசுரத்திலும் சாதித்தாள். பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே போல்வனா சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப்பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே ஆளுநிலையாய் அருள். உன்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் பிரார்த்தித்தாள். அவரிடத்தில் இருக்கிறது நம்ம கிட்ட வந்துடுத்துன்னா சாமியாபத்தி. அந்த மோட்சத்தை பெருமான் கொடுக்கலேங்கிற வருத்தத்திலே தோழியினிடத்திலே தெரிவிக்கிறாள். தீமுகத்து நாகனமேல் சேருன் திருவரங்கர், தீமுகத்து நாகனை பெருமான் நமக்கு கொடுக்காது போனது ஆச்சரியமில்லே. எங்க சயனிச்சுருக்கான்னு தோழிப்பார். ஏன் கொடுக்கலேங்கிறதே முதல்ல எனக்கு புரியல. என்னிடத்துல ஏதான ஆதரத்துக்கு குறைச்சல் கண்டுட்டானா சேவை சாதிக்காமல் போக, இல்லை தனக்குத்தான் என்னிடத்தில் ஆசையிலே குறைத்தல் கண்டானா சேவை சாதிக்காமல் போக, என் பாரதந்திரத்தில் தான் தப்பு கண்டுபிடிச்சிட்டானா இல்லை தன் சுவாதந்திரத்தில் தான் தவறு ஏற்பட்டதா? இப்போ நாம் பரதந்திரர்களாக பெருமான் எப்பொழுது கொடுக்குறானோ அப்பொழுது கொடுக்கட்டும்னு இருக்க வேண்டும். அடுத்த 2 பதிகத்தில் ஆண்டாள் என்ன பண்ணாள்னு பார்க்கணும். நீ கூடிடு கூடலேன்னு பெருமான் நம்மோடே கூடுவனானால் நீ கூடுன்னு அச்சித்து காலில் விழுந்துட்டா. இந்த சோழி கிளிஞ்சல்னு முத்து இந்த போட்ட கட்டமாக பெருமானை பெற்று கொடுத்துட போகிறது. அந்த அச்சித்தையும் நம்பினாள் ஆண்டாள். உலகளந்தான் வரக்கூவாயின்னு ஒரு குயில் காலில் போய் விழுந்துட்டா. குயில் கால்லையும் விழுந்தா, அச்சித்து கால்லையும் விழுந்தா, காமதேவன் கால்லையும் விழுந்தா. இப்படின்னா தான் காமதேவனை எத்தோட நிகராக வச்சிருக்காளுங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். இப்போ காமதேவன் காலில் மட்டும் தனியாக போய் விடலை. குயில் காலில் விழுந்தது அவளுக்கு அவ்வளவுதான், கூடல் காலில் விழுந்தது அவ்வளவுதான், காமதேவன் காலிலே விழுந்ததும் அவ்வளவுதான். அவளை பொறுத்த வரைக்கும் யாரையோ பிரார்த்திக்கிறோம், கிடைப்பது கண்ணனாக இருந்தால் சரி என்கிற அபிப்பிராயத்தோடு இருக்கிறாள். அதனால பிராபியத்துறையால தான் கைகளிலே வளையலை கொடுக்கலேன்னு இந்த பாசுரத்திலே பிரார்த்தித்தாள்ங்கிறது ரொம்ப அழகான அபிப்பிராயத்தை கொஞ்சம் நெடிய வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளையது இந்த பாசுரத்துக்கு. என்ன தான் கேட்கலாமா பெருமானை நிர்பந்திக்கலாமாங்கிறது கேள்வி. தாராளமாக ஸ்ரீவைஷ்ணவர்கள் பெருமான் நிர்பந்திக்கலாம், கைங்கரியத்துக்கு மட்டும். மற்ற எதற்கும் அவரை நிர்பந்தித்து பிரார்த்திக்கவே கூடாது. ஆண்டாளே கடைசியில் சொல்லப்போறா, நாங்கள் கொள்வான் அன்று நீ கொள்ளாமல் போகாது இற்றப்பெற கொள்வான் அன்னுகான் கோவிந்தா. நீ கொடுத்து நான் வாங்க மாட்டேன், நான் கொடுத்து நீ வாங்குன்னா பெரியவாச்சன் வியாக்கியானத்தில் சாதித்தார். தடுத்தும் வளைத்தும் பிரார்த்திக்கிறாள்னு எழுதினார். தைரியமா இதை ஸ்ரீவைஷ்ணவர்கள் செய்யலாம். நாம இருக்க வேண்டிய பிரபத்தி மரியாதையில் இருந்துட்டோம்னா பெருமானே நீ ஏன் கொடுக்கலே, அரவணமேல் முகில்வண்ணனே இது தகுமோ என்று பெருமானிடத்திலே தைரியமா கேட்கலாம். வியாக்கியாத சாதித்தார். இந்த பெரிய பெருமாள் கண்ணாடி புறத்திலே தன்னை கண்டார் இல்லை. கண்ணாடியில பார்த்திருந்தா இந்த முகத்தை விட்டு பிரிந்து ஆண்டாள் எவ்வளவு துன்பப்படுவள்னு புரிஞ்சின்றிருப்பன். அப்ப என் முகத்தை பார்த்திருப்பன். தன் முகத்தை கண்ணாடியில பார்க்காதனாலே நான் எப்படி துடிப்பேங்கிறது தெரியாதனாலே முகத்தை எனக்கு காட்டாமல் இருக்கிறான். ஆக முகத்தை நோக்காமல் அம்மனே அம்மனே. இந்த 2 இடத்துக்கு வியாக்கியாத சாதித்தார். புலி வந்தது சர்ப்பம் வந்ததுன்னு பயப்பட்டா போல அம்மனே அம்மனேங்கிறாளாம். அடுத்த பாசுரத்திலே சாதித்தார். எழிலுடைய அன்னமீர் என்னரங்க தின்னமுதர்
குழலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூழில் எழுகமல பூவழகர், என் அரங்கத்து இன்னமுதர், எழிலுடைய அன்னமீர். அடுத்து இப்ப தாய்மாரை பார்த்து பிரார்த்திக்கிறார். கீழே ஏந்திடையீர் தோழிமார்களை பார்த்து பிரார்த்தித்தது. இது எழிலுடைய அன்னமீர் தாய்மாரை பார்த்து பிரார்த்தித்து பெருமான் எப்படி என்னோட விசிலேஷித்தான்னு சொல்றார். வெக்கத்தை கேண்டார். அது என்னமா ஒரு பெண்ணு வெட்கத்தை விட்டு தாயினிடத்துல பேசலாம்? நாயக்கன் நாயக்கியினிடத்துல எப்படி நடந்துனான்ங்கிறதே ஒரு நாளும் தாயினிடத்துல வாய் விட்டு பேசக்கூடாது. ஆனா இங்க எழிலுடைய அன்னமீர், எழில் இருக்கு அன்னமீருக்கு. இந்த பெண்ணுக்கு என்ன கோபம்னா, எழிலிழந்து நான் இருக்க எழிலோடே நீ இருக்கிறீர்களே, உங்களுக்கு இந்த அலங்காரம் கூடுமா, உங்களுக்கு இந்த அழகு கூடுமோ, அதனாலதான் வேணும்னு வெட்டி பேசுகிறாள் எழிலுடைய அன்னமீர்னு அவர்களை பார்த்து. அடிக்கடி திருமார்பை பத்தி பேசுவா, கண்ணழகை பத்தி சொல்லுவா, இடையழகை பத்தி சொல்லுவா. கண்ணழகுன்னு சொன்னா ஞான யோகம், ஞானம் வளர்றதுன்னு அர்த்தம். இடையழகுன்னு சொன்னா இடுப்பு சிறுக்குமா, வைராக்கியம், ஆசை சிறுத்தலைத்தான் இடை சிறுக்கிறதுன்னுவா. திருமலைத்தடங்கள் மார்பகம்னா அது காமுகனுக்குன்னே இருக்கிறபடியாலே பக்தி யோகம்னு அர்த்தம். அதனால இந்த சப்தங்களை நாம் இந்த சாமானிய சப்தங்களா அர்த்தம் கொண்டுவிடக்கூடாது. இடை ஒடியானுன்னது பெண்ணையே நமசப்தத்தினுடைய அர்த்தம் நன்னா புரிஞ்சுனுட்டேன். அப்ப ரக்ஷகன் நான் தானே, 8 கை அதுக்கு தான் வச்சுருக்கேன், உன்னை ரட்சிக்கட்டுமான்னு பெருமான் கேட்டான். வஞ்சி மருங்கள் நெருங்க நோக்கி வாய் திறந்து ஒன்னு பணித்ததுண்டுன்னு அங்க பாட்டு. இதுக்காக இந்த பாசுரத்தை சொல்ல வந்தேன். அப்ப தாயாரிடத்துல மறைக்கணுங்கிறது அளவுக்கு தெரியற சொல்லியோ. இங்க எதுக்கு இப்ப ஆண்டாள் தாயாரை பார்த்து எழிலுடைய அன்னமீர் என்ன அவர்களை கேட்கிறார்னா, இது வேணும்னு ஒரு சிறு குத்தல். என்னை எழிலாக்கி பார்க்க வேண்டிய அன்னமீர் நீங்கள் எழிலானீர்கள், என் எழிலை பெருமான் போக்கினதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை என்று சொல்றதுக்கு தான் எழிலுடைய அன்னமீர் என் அரங்க தின்னமுதர். என் அரங்கம் என்னன்னு சொன்னதுனாலே இது தேவர்களுடைய அமுதம் அல்ல, என் அமுதம். அரங்கத்துன்னு சொன்னதுனாலே இது சொர்க்கலோகத்திலேயோ திருப்பார்க்கடலையோ கடைந்த அமுதம் அல்ல, திருவரங்கத்தமுதர். என் அரங்கத்து இன்னமுதர்னு சொன்னபடியாலே இது இந்த லோகத்துல மரணமில்லாமல் ஏற்படுத்துகிற அமிர்தம் அல்ல, நித்திய கைங்கரியத்துல கொடுக்கிற அமிர்தம். என் அரங்கத்து என் இந்த 3 சப்தத்தினாலே 3 அர்த்தத்தை சுவாமி சாதித்தார். என் அரங்கத்தின் அமுதர், குழலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூழில் எழுகமல பூவழகர் எம்மானார். ஆக முதல்ல கண்ணுக்கு தோத்தாள் கண்ணழகர், கண்ணுக்கு முன்னாடி நிற்க முடியாதபடியால பின்னாடி போனா குழலழகர், பின்னாடி போய் என்ன மறைஞ்சிருக்கே முன்னாடி வா என்று ரங்கநாதன் கூப்பிட வாயழகர் அந்த பேச்சுக்கு அகப்பட்டு முன்னாடி வந்தா. வாய்க்கு தோத்து திருவடிகள்ல விழப்போறச்சே நடுவுல இருந்த கொப்பூழ், பெருமானுடைய அழகான கொப்பூழ்ங்கிறது நாபி கமலம். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணை உண்ட வாயன், அந்த கண்ணன் உள்ளே ரங்கநாதனாக சயனித்தான் என்று கிருஷ்ணாவதாரமும் ரங்கநாதனேன் அறுதியிட்டாள், வராக பெருமானும் ரங்கநாதனேன்னு பாடினாள், ராமனே ரங்கநாதன்னு கீழே பாடுவிட்டா, வாமனனே ரங்கநாதன்னு கீழே சொல்லிவிட்டா. இதெல்லாத்தையும் சொன்னவர் கடைசி பாசுரத்தாலே செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர். தம்மையுகப்பாரே தாமுகப்பார் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆரினியே என்று தெரிவித்தாள் ஆண்டாள். தம்மையுகப்பாரே தாமுகப்பர். உலகத்துல ஒரு வாக்கியம் உண்டு, நல்லவனுக்கு நல்லவன். இது அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கும். இவர் கெட்டவருக்கு கெட்டவர், நல்லவருக்கு நல்லவருங்குருவா. ஆண்டாள் பிரார்த்திக்கிறா, தம்மையுகப்பாரே தாமுகப்பர். தன்னிடத்துல நல்லதனமா நடந்துண்டா தான் நல்லதனமா நடந்துப்பருங்கிறது உண்மைதானே. தம்மிடையே பொய்யானால் அது பெரிய பெருமாளிடத்துல பொய் ஆயிடுத்துன்னா ஆறு சாதிப்பார் இனியே. இந்த பெருமானுக்கு வைக்காத அழகா சாதித்தார். கசை கொண்டு வலிய சொல்ல வல்லாருண்டோ. ஒருத்தன் ஒரு காரியம் செய்ய மறுக்கிறான், தப்பு, கையில கசையை வச்சு நீ இதை செய்தான் ஆகணும்னு சொல்ல முடியுமா? பெரிய பெருமாளிடத்திலே சொல்ல உண்ணாது. ஆக சாதிப்பார் ஆரினியே, நீ பார்த்து நல்லவனுக்கு நல்லவனா நடந்துக்கணும். இல்லை, ஆண்டாள் பிரார்த்தித்தா, தீயவனுக்கு நல்லவனாக நடக்க வேண்டியது உன் சுபாவம். ஆனால் நம் விஷயத்தே நல்லவனுக்கு நல்லவனாகவும் நடக்க மறுத்தாய். ஆரிடத்திலே போய் புகார் பண்ணுவோம்? வேலியே பயிர மேயத் தொடங்கினால் எங்கு போய் நாம் நிற்போம்? தம்மிடையே பொய்யானால் நமக்கு ஏதோ கட்டம் வந்தா ஒத்தரை போய் கேட்கலாம், தேவர்களுக்கு கட்டம் வந்தா இந்திரனை கேட்கலாம், இந்திரனுக்கு சிரமம் வந்தா சிவனிடத்துல போகலாம், சிவனுக்கு கட்டம் வந்தா நான்மோகனிடத்துல போகலாம், அவருக்கு கஷ்டம்னா ரங்கநாதனிடத்துல வரலாம். உன்னால கஷ்டம்னா ஆரிடத்திலே நாம் போய் கேட்க. அதனாலதான் சாதிப்பார் ஆரினியே, உன்னை வலிய உரைத்து சொல்ல இனி இந்த லோகத்திலே ஆள் கிடையாது. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் எம்பெருமான்? பெருமான் நல்லவர்களுக்கு நல்லவனா இருக்கான்னா என்ன, தீயவர்களுக்கு தீயவரா இருக்கிறதுன்னா என்ன? 2 பேருக்கு நல்லதுதான் பண்ணுவான். திருஷ்டாந்தம் பார்ப்போம். துரியோதனனுக்கும் கொடுத்தானா இல்லையா? கொடுத்தான். அர்ஜுனனுக்கும் கொடுத்தானா இல்லையா? கொடுத்தான். ஆனால் புறமே தொழுவார்க்கெல்லாம் தன் ஆசைப்படாம வேறாரான்னு ஆசைப்பட்டு வந்து கேட்டா அவர்கள் விருப்பப்பட்டதை கொடுத்துருவான். அது சரியா தப்பான்னு பார்த்து கொடுக்க மாட்டான்.
ஆனா இவன் ஆசைப்பட்டு வந்து கேட்டால் அவனுக்கு எது நல்லதோ அதை கொடுப்பன். நாம போய் கேட்டா நமக்கு என்னதோ அதை கொடுத்து தள்ளி விட்டான்னா தள்ளி விட்டுறான்னு அர்த்தம். ஆனா நாம போய் பெருமானை கேட்டா நமக்கு எது நல்லதுன்னு அவன் அபிப்பிராயமோ அத்தை பத்தி கொடுப்பன். இப்ப இந்த இடத்திலேயே துரியோதனனுக்கும் கொடுத்தான், ஏமாத்தலை. அர்ஜுனனுக்கும் கொடுத்தான், ஏமாற்றலை. ஆனா துரியோதனனை எப்படி ஏமாத்திட்டான்? அவன் கேட்டதை கொடுத்து அனுப்பிச்சிட்டான் இல்லையோ. ஆனா அர்ஜுனனுக்கு தன்னையே கொடுத்தான் அல்லவா. ஆக கெட்டோனுக்கும் நல்லவனா நடக்கிறது தான் கண்ணனுடைய சுபாவம். இங்க ஆண்டாள் பிடிச்சுனுட்டா, நான் அத்தை எதிர்பார்க்கல, நல்லவனுக்கான நல்லவா நடந்துக்க வேண்டாமா. அங்க தீவனான துரியோதனிடத்திலேயே நல்லவனா நடந்துட்டே. இப்ப நான் வந்து உன் இடத்துல பிரார்த்திக்கும் போது நான் துரியோதனனா? அர்ஜுனனுக்கு இருந்தது கூட ஆண்டாளுக்கு இல்லை. எவ்வளவு உயர்ந்தவள் ஆண்டாள். அவன் இத்தனையும் பண்ணாதவரை சரணம்னு ஒரு வார்த்தை சொல்லலை. இவ பாட்டு முழுக்க சரணம் சரணம்னு சொல்லிட்டு இருக்கா. அர்ஜுனனுக்கும் துரியோதனனுக்கும் கொடுத்து எனக்கு கொடுக்காத போனா இதைத்தான் தம்மை உகப்பாரே தாம் உகப்பார் என்னும் சொல் நம்முடைய பொய்யானால் சாதிப்பார் ஆரினியே. அந்த பாசுரத்திலே முடித்தாள் ஆண்டாள். செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மெப் பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர். விட்டு சித்தர் தகப்பனார், அவர் கேட்டிருப்பர். கண்ணன் சர்வதன்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் பிரஜான்னு சொன்னான். அதை நம்பி உபாயம் அவனேன்னு இருந்தார் ஒல்லிய பெரியாழ்வார். அதனாலதான் விட்டு சித்தர் கேட்டிருப்பர். எந்த வார்த்தை? வார்த்தைன்னு சொன்னா போர்ல, பெருவார்த்தை என்னாள் போர்ல, மெய்மை பெருவார்த்தை என்னாள் போர்ல, திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை. அங்கே ஏதோ கீதாச்சாரியன் தேர்தட்டிலே மேலட வார்த்தை சொல்லி இருக்கலாம். ஆனா இது சேரபாண்டியன் வார்த்தை. இந்த திவ்யதேசத்துல சேரபாண்டியன்கிறது பெருமானுடைய உயர்ந்த ஆசனம். அதுல உட்காண்டு ராஜதர்பார் பகலோலக்க நடத்தினா ரங்கநாதனுடைய கோல் ஓச்சும். அப்படிங்கிறது தான் இன்றளவுக்கு இன்னைக்கு நிரூபணம். வட்டமணையில எழுந்துருளியிருப்பன் எம்பெருமான், சேரபாண்டியனிலே எழுந்துருளியிருப்பன், இப்ப சிம்ஹாசனத்திலே எழுந்துருளி இருக்கிறான். நித்தியப்படி திருமாமணி மண்டபத்துல மேல சேவிக்கிறோம். அது உபரி காலத்திலே பயன்படுத்தப்படுகிற சிம்ஹாசனம். உள்ளுக்குள்ள பெருமானுடையது சேரபாண்டியன். பூபாலராயன் சொல்லுவார்கள். பூபாலராயன்னாலும் சேரபாண்டியன்னாலும் அதில் அமர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அதுக்கு பேச்சில்லை. அதுதான் கடைசி வரைக்கும் உண்மைங்கிறது சம்பிரதாயத்திலே சித்தாந்தம். அதைத்தான் ஆண்டாலும் மெய்மை பெருவார்த்தை. வார்த்தை நாமெல்லாம் பேசிக்கிற வார்த்தையா இருக்கும். பெருவார்த்தை சாஸ்திரமாகிற வேதம். மெய்மை பெருவார்த்தை வேதத்தை கடைந்தெடுத்த சரம ஸ்லோகம். ஆக மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர். என்னுடைய தகப்பனார் விட்டு சித்தர் கேட்டு அதன்படி ஒழுகி நடந்தார். அவர் பெண்ணு நாங்கிறதுக்காகவானு எனக்கு நல்லவனா நீ நடந்துட்டு இருக்க வேண்டாமா? காணுமே. ஆக தம்மை உகப்பாரே தாம் உகப்பார் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆரினியே என்று ரங்கநாதனிடத்திலே ஆரினியே கேள்விக்குறியோடு நிறுத்தி விடுகிறாள் ஆண்டாள். மேற்கொண்டு ரங்கநாதன் ஆண்டாள் அனுகிரகித்து தன் திருவடிகளிலே சேர்த்து கொண்டான்கிறது அற்புத சரித்திரம். ஆக பெரியாழ்வார் பெற்றெடுத்தார். ஒரு மகள் தன்னவுடையேன் உலகம் நிறைந்த புகழாள் திருமகள் போல வளர்த்தேன். என் ஆண்டாளும் ரங்கநாதன் அடைய விரும்பி எல்லா அவதாரங்களும் ரங்கநாதனேன்னு பிரார்த்தித்து தன் நாளும் நிறையும் பெருமானுக்காக இழந்தோம் என்பதை இந்த 10 பாசுரங்களாலே சொல்லி நித்திய கைங்கரியத்திலே சேர்ந்தாள்ங்கிறது அபிப்பிராயம். இந்த திவ்யதேசத்திலேயும் வெளியாண்டாளாக உள்ளாண்டாளாக இதோ பரமதநாதர் சந்நிதிக்குள்ளே ஆண்டாளாக எத்தனை இடத்துல சுத்தி ஆண்டாள் தானும் சேவை சாதிக்கிறாள். ரங்கநாதன் என்னாலே ஆண்டாள் தான், ஆண்டாள்னாலே ரங்கநாதன் தான். இந்த 2 பேருக்கு சேர்த்து இன்றைய நன்னாளினே அவர்கள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் எல்லோரும் திருவருள் பற்றி இன்புறுவர் என்று சொல்லி அமைகிறேன்.